இன்னைக்கு இந்த ஆன்மீகம் பற்றி நிறைய விஷயங்களை இந்த சந்தர்ப்பத்தில் பேசியிருக்கார் ஸ்ரீனிவாஸ் அவர், ராம் ஸ்ரீனிவாஸ் அவர். அவருக்கும் நாம் நாராயண ஸ்மரண பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணுறோம். ஒரு நல்ல இந்த ஒரு காரியம், இந்த தர்ம காரியத்தை நன்றாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சக்தி, ஒரு ஸ்தானம் எப்பவும் அவருக்கு நல்லது கிடைக்கட்டும். அதுவரை இன்னும் நல்ல காரியங்கள் நடக்கட்டும். ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு அவர் வந்து அவரால் இன்னும் நல்ல காரியங்கள் நடக்கட்டும், தர்மத்துக்கு நல்லதாகட்டும். ஏனென்றால் நான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன், இந்த தர்மம் இந்த தேசம் இந்த ரெண்டும் நமக்கு ரெண்டு கண்ணுகள், எல்லோருக்கும் அப்படி இருக்கணும். அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் எப்போதும் நடக்கட்டும், அவரால் நிறைய காரியம் நடக்கட்டும் அப்படின்னு அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாராயண ஸ்மரண பூர்வம் ஆசீர்வாதம் பண்ணுறோம். இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலே இப்படி ஒரு மாநிலத்தை பார்க்க முடியாது. ஆன்மீகத்தின் உச்சம் தொட்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. உருகி உருகி ஆன்மீகம் பேசியவர்கள், பக்தி இலக்கியங்களை படைத்தவர்கள் எல்லாம் தமிழர்கள் தான். தமிழ்நாட்டில் மாத்திரம் 40,000த்திற்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கின்றன என்று சொல்லும்போது பல பேர் அப்படியே அதிசயித்து போவாங்க. இங்கே பக்தி இல்லைன்னா தமிழன் இல்லை, தமிழன் இல்லைன்னா பக்தி இல்லை என்கிற அளவிற்கு இந்த தமிழ் சமுதாயம் பக்தியில் திளைத்திருக்கிற சமுதாயம். ஒரு மகாராஷ்டிராவிலிருந்து ஒரு பேராசிரியர் தமிழகத்திற்கு வந்தபோது நான் அவருடன் ஒரு வாரம் உடன் இருந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்தேன். அப்போது அவர் பார்த்து அதிசயித்த விஷயம் கோவில்களை பார்த்து இல்லை, ஹோட்டல்களை பார்த்து. அவர் சொன்னார், என்ன எல்லா ஊர்லேயும் உங்கள் தமிழ்நாடு ஹோட்டலில் இந்த கேஷ் கவுண்டரில் விபூதி குங்குமம்லாம் வச்சுருக்கிறீங்களே, வேறு எந்த ஸ்டேட்டில் இருக்காது அப்படின்னு சொன்னார். ஏன் கோயிலில் இது ஹோட்டலில் கேஷ் கவுண்டரில் விபூதி வச்சுருக்கிறீங்கன்னா, பல பேர் தெய்வத்தை நினைக்காம விபூதி அணியாமல் காலையில் சாப்பிட்றதில்லை. அதனால் அந்த வர்றவங்களுக்கு பக்தர்களுக்கு சர்வீஸு, அதனால் அங்கே விபூதி இருக்கும், குங்குமம் இருக்கும், சந்தனம் இருக்கும், அதை அணிந்து விட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அவர் சொன்னார், இப்படி ஒரு கல்ச்சர் வேறு எந்த மாநிலத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்வார். அந்த அளவிற்கு தமிழ்நாடு ஆன்மீகம். சிறைச்சாலைகளில் நான் எனது நண்பர்கள் உள்ளே இருக்கிறப்ப பார்க்க போயிருக்கேன். அவங்களாம் அரசியல் குற்றவாளிகள் தான். ஜெயிலில் போய் பார்த்தேன்னு தப்பாக நினச்சிடாங்க. அதனால் அரசியலில் பொய் குற்றச்சாட்டு போடப்பட்டு அவங்க சிறையில் இருக்கிறாங்க. பார்க்க போனப்போ அந்த செல்களில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அங்கே தண்டனை கைதியாக இருக்கிற பல பேர் அவனுக்கு பிரார்த்தனை செய்கிறதுக்கு வழி இருக்காது. விரல் நகத்தாலேயே ஒரு வேல் படம் வரைஞ்சி வச்சுருப்பான், நகத்தை வச்சு கீறி இல்லை ஏதோ ஒரு கறிக்கட்டையோ குச்சியோ விறகோ கிடைச்சா அதை வச்சு ஒரு காளியினுடைய சூலாயுதம் வரைஞ்சிருப்பான், ஒரு முருகன் படம் வரைஞ்சிருப்பான், ஒரு மயில் வச்சுருப்பான், ஒரு விநாயகர் வச்சுருப்பான். சிறையில் தண்டனை பெற்ற கைதிக்கு கூட நாம் அவனை ஒதுக்கி வைக்கிறோம், விரட்டி வைக்கிறோம். ஆனால் அவனுக்கு ஒரு ஆன்மீகம் தேவைப்படுகிறது என்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் அந்த அளவிற்கு ஆன்மீகம் இருக்கிற ஒரு மண்ணாக இருக்கு. நான் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தில் பணியாற்றிய போது தமிழ்நாட்டில் யார் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நடத்தும். தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசு நிறுவனங்கள் இருக்குது, பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது, தனியார் துறை நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் அதிகம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா ஹிந்து காட்ஸ் அண்ட் காடஸஸ் தான், இந்து ஆலயங்கள் தான், இந்து திருக்கோவில்கள் தான் தமிழ்நாட்டில் தி லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடர். அதிக லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறது. அப்படி சில கோயில்களுடைய பொருளாதாரத்தையும் ஆராய்ச்சி செய்யும்போது பழனி திருக்கோவிலில் மாத்திரம் ஒரு வருஷத்தினுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் இருந்தது. நான் சொல்கிற இந்த புள்ளி விவரம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 800 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பழனி முருகனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளாதாரம். அப்போ எவ்வளவு பேர் தினசரி கோயிலுக்கு வர்றாங்க, எவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்குது, எவ்வளவு ஆட்டோ, எவ்வளவு பஸ்ஸு, எத்தனை லாட்ஜு, எவ்வளவு பேருக்கு உணவு, எத்தனை கோவில் கடைகள், எவ்வளவு உண்டியல் வருமானம், இப்படி எல்லாவற்றையும் கூட்டி நேரடியாக மறைமுகமாக அந்த பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா 800 கோடி ரூபாய் வருது. அப்போ பழனி முருகன் உருவாக்கி இருக்கிற அந்த நிறுவனம் இருக்க ஒரு கிட்டத்தட்ட 800 கோடி ஒரு எம்பையர். நீங்கள் பழனி முருகனை கடவுளாகவும் பார்க்கலாம், இல்லை ஒரு 800 கோடி கம்பெனியினுடைய எம்டியாகவும் பார்க்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் முருகனாக கடவுளாக பார்க்கலாம், நம்பிக்கை இல்லாதவங்க அவரை ஒரு மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா மேனேஜிங் டைரக்டர்னா டையை கழுத்தில் கட்டியிருப்பார், முருகன் இடுப்பில் கட்டியிருக்கிறார், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அவர் உருவாக்கியிருக்கிற ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம். நீங்கள் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் இல்லைன்னா மதுரை இல்லை, மதுரை மைனஸ் மீனாட்சி டெம்பிள், மதுரையில் எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுவும் அந்த அழகர் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகவில்லை என்றால் மதுரைக்கான சிறப்பே இருக்காது. அப்போ ஆன்மீகம்தான், நமது கோவில்கள் தான், நமது தெய்வங்கள் தான் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் கூட, லௌகீக வாழ்க்கையில் கூட நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது இந்த ஆலயங்கள் தான் என்பதனால இதையெல்லாம் எடுத்து சொல்கிற ஒரு இயக்கம் தேவை. இதற்கென்றே அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தனை முறை தேவை. அதற்காகத்தான் இந்த மாதிரி மடங்கள்,
ஆச்சாரியார்கள், சன்னிதானம் சுவாமிகள் மாதிரி இருக்கக்கூடியவங்க, இவங்களாம் அந்த பழமையை பேசுகிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க என்ன பிரச்சனை? நவீனத்துக்கும் பழமைக்கும் தான் பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. தி கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு உலகமெல்லாம் எல்லா நாடுகளும் எல்லா நாகரிகங்களும் இதை சந்தித்து கொண்டிருக்கு. பழைய விஷயங்களை அழித்து விட வேண்டும் என்று ஒரு புதிய சித்தாந்தம் ஒன்று உருவாகிருக்கு. நாம் நினைக்கிறோம் மாடர்னா புதுசு, நவீனம் நினைக்கிறோம். அப்படி இல்லை, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். கட்ட வண்டியில் போன ஒருத்தன் இன்னைக்கு கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறான்றது டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே தவிர மாடர்ன் இல்லை. முன்னேறி வந்திருக்கிறோம், டெவலப்மெண்ட். மாடர்ன்னா என்ன? இஃப் யூ திங்க் யுவர் பாஸ்ட் இஸ் ராங் தென் யூ ஆர் அ மாடர்ன். அதான் மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம்னு மார்க்சிய அறிவுஜீவிகள்லாம் சொல்கிறாங்க. இஃப் யூ திங்க் யுவர் பாஸ்ட் இஸ் ராங், எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த வாழ்க்கை தப்பு, எங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை தப்பு. விவேகானந்த சாமி சொல்கிறார்ல, ஆங்கிலேயனுடைய மெக்காலே கல்வி மூலமாக பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவன் எதை கற்றுக்கொள்கிறான்? என் தந்தை ஒரு முட்டாள், என் தாத்தா ஒரு சர்வ முட்டாள், இதைத்தான் இந்த ஆங்கில கல்வி முறை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறதுன்னு விவேகானந்த சாமி சொன்னது மாதிரி இன்னைக்கு நமது முன்னோர்கள் வாழ்க்கை தவறு என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய தலைமுறை ஒன்று உருவாகிட்டு இருக்கு. இதை வேற வேற இயக்கங்கள் மூலமாக, பக்தி மூலமாக, ஆன்மீகம் மூலமாக, மகான்கள் மூலமாக இதை சரி செய்வதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய இயக்கமாக இருக்கணும். இது பெரிய ஒரு டயர்லெஸ் ஜேர்னியாக இது இருந்தால் தான் இதை வெற்றிகரமாக பண்ண முடியலன்னா ரொம்ப சிரமம். ஒரு மரம் வளருதுன்னா அந்த மரத்தினுடைய வளர்ச்சியை நம்ம எப்படி பார்க்குறோம்? மேலே அந்த மரம் எவ்வளோ வளருது என்பதை பார்த்து அந்த வளர்ச்சி இல்லை, வேர்கள் எவ்வளவு ஆழமாக உள்ளே போகுதுன்றதான் அந்த மரத்தினுடைய உண்மையான வளர்ச்சி. அது மாதிரி மேலே வளர்ந்து கொண்டிருப்பது லௌகீகமாக இருக்கலாம், ஆனால் வேர்களாக உள்ளே போய் கொண்டிருக்கிறது, ஆழமாக போக வேண்டியது வைதீகமாக இருக்கணும், ஆன்மீகமாக இருக்க வேண்டும். எந்த அளவு நாம் பழமையில் ஆழமாக உள்ளே போகிறோமோ அந்த அளவுக்கு இந்த மரம் ரொம்ப வலிமையாக நீண்ட காலத்திற்கு வாழக்கூடிய ஒரு மரமாக இருக்கும். அப்படி அந்த பழமையில், நமது மரபுகளில், நமது சம்பிரதாயத்தில் ஆழமாக நம்மை உள்ளே வைத்திருப்பது என்பதுதான் நமது மகான்களுடைய பணியாக இருந்திருக்கு. ஆயிரம் வருஷமாக இந்த மகான்களுடைய பணியாக இருந்திருக்கு. இந்த ட்ரெடிஷன் மாடர்னிட்டியினுடைய கான்ஃப்ளிக்டை எப்போதுமே பாரம்பரியத்தின் பக்கம் இருப்பவர்களாகத்தான் நமது மகான்கள், சன்னிதானங்கள், குருமார்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்னைக்கு சுவாமிகள் இங்கே வந்திருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையில் ஒரு முக்கியமான விவாதம் ஒன்று வருகிறது. என்ன விவாதம்? அரசியல் பொலிட்டிக்கல் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தெரியும் உங்களுக்கு, ரொம்ப பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்த இடம், நம்ம கான்ஸ்டியூஷனல் ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் இருந்த இடம். அப்போது அதில் ஒரு முக்கியமான விவாதம், இந்தியாவை பற்றி சொல்லும்போது இதை ஒருமைப்பாடு, இந்தியன் இன்டகிரேஷன் என்று சொல்வதா இல்லை இந்தியன் யூனிஃபிகேஷன் என்று சொல்வதா என்று ஒரு விவாதம் வருது. யூனிஃபிகேஷன் ஆஃப் இந்தியாவா, இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியாவா? இதை பற்றி நிறைய ஒரு டிபேட் நடக்குது. அப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், அம்பேத்கர் ரொம்ப அப்பழுக்கற்ற தேசியவாதி, அவர் சொல்கிறார் இதை இந்தியன் இன்டகிரேஷன் என்று தான் சொல்லணும். அதற்கு காரணமும் அவர் சொல்கிறாரு, யூனிஃபிகேஷன் அப்படின்னா ஏற்கனவே தொடர்பில்லாத சில நிலப்பரப்புகளை அரசாங்கத்திற்குள்ள, அரசியலுக்குள்ள, ஆட்சி முறைக்குள்ள கொண்டு வருவது தான் யூனிஃபிகேஷன். யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டலி, யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, இதெல்லாம் யூனிஃபிகேஷன். ஏற்கனவே தொடர்புடைய நிலப்பரப்புகளை, ஏற்கனவே மக்கள் பண்பாட்டு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக இணைந்திருக்கிற ஒரு வரலாற்று பூர்வமாக இருக்கிற மக்களை அரசியல் ரீதியாக மட்டும் இணைப்பது என்பது யூனிஃபிகேஷன் இல்லை, அது இன்டகிரேஷன் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்த வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை அத்துணை பேரும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி இந்தியா இவ்வளவு பெரிய தேசம், இது எப்படி இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் தவிர மற்ற எல்லா துறைகளும் இணைந்திருந்தது என்றால் நமது நாட்டினுடைய மகான்கள் தான் காரணம். நடந்திருக்காங்க. காலடியில் பிறந்த ஆதிசங்கரர் காலடியிலேயே இந்தியா முழுக்க வெற்றி பெற்றிருக்கிறார் நடந்தே என்றால் அவர்தான் இந்தியாவை இணைத்த முதல் மகான் பகவான் ஆதிசங்கரர் அவர்கள் தான். அவருடைய முயற்சி தான் அது. அவர் தான் இந்த தேசத்தை இணைச்சவர். அவர் தான் எல்லா பக்கமும் 4 மூலைகளிலும் சங்கர மடங்களை நிறுவி ஒவ்வொன்றுக்கும் சில வழிமுறைகள், ஆச்சாரங்களை எல்லாம் உருவாக்கி, அதற்கென்று பீடங்களை உருவாக்கி 72 உட்பிரிவுகளாக இருந்த இந்து தர்மத்தை 6 வகையான பிரிவுகளாக, அதான் ஷண்மத ஸ்தாபகர் என்று சொல்கிறோம். 72 இருந்தது 6 ஆக்கி அதற்கென்று வழிமுறைகளை எல்லாம் நியமித்து ஒரு நவீன இந்துத்துவாவை உருவாக்கிய ஒரு பெரிய பெருமை மகான் ஆதிசங்கரருக்கு சார். அப்போ இன்னைக்கு ஒரு மெட்டீரியல் வெல்த், ஒரு பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், அப்படியெல்லாம் தேடுகிற ஒரு தேடல் இருந்தால் நமக்கு இந்தியா இலக்காக இருக்காது, ஐரோப்பாவோ அமெரிக்கா தான் நம்ம டெஸ்டினேஷனாக. ஆனால் எப்போது மனித குலத்தினுடைய தேடல் ஆன்மீகமாக இருக்கிறதோ, அமைதியான வாழ்க்கை முறையாக இருக்கிறதோ, என் ஆத்மாவினுடைய விடுதலையாக இருக்கிறதோ,
அப்படி நினைக்கிறவன் உலகத்தின் எந்த குடிமகனாக இருந்தாலும் அவன் வர விரும்புகிறது பாரத தேசமாக மாத்திரம்தான் இருக்கும். ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி அவர் நேச்சுரல் டெஸ்டினேஷன் இஸ் அவர் மதர் பாரத். அப்படி இந்த தேசத்தை ஆன்மீகத்தால் உழுது உழுது பயிரிட்டவர்கள் யாருன்னா சன்னிதானம் சுவாமிகள் மாதிரி, சிருங்கேரி சங்கராச்சாரியார் மாதிரி, பகவான் ஆதிசங்கரர் மாதிரியான மகான்கள் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. நிச்சயமாக எந்த அரசியல் தலைவரும் இப்படிப்பட்ட ஒரு பாரத நாட்டை 5000 வருஷம் 10,000 வருஷமாக உருவாக்க முடியாது. அரசியலால் அதை செய்ய முடியாது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோயில்களும் பக்தியும் வழிபாடும் எல்லாம் இந்து பக்தியை காண்பிக்கிறது. ஆனால் இந்து பக்தி மாத்திரம் போதாது என்பதை நான் பல கூட்டங்களில் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். உலகத்தின் மிகப்பெரிய இந்து ஆலயம் கம்போடியாவில் இருக்குது, அங்கோர் வாட். உலகத்தின் மிகப்பெரிய இந்து ஆலயம் அங்கோர் வாட். ஆனால் அங்கே போனால் ஒரு எக்ஸிபிஷன் பார்த்த மாதிரி இருக்கு, ஒரு மியூசியத்திற்குள்ளே போன ஒரு ஃபீல் தான் இருக்கே தவிர ஒரு ஆலயத்திற்குள் போன ஃபீலிங் அங்கே இருக்கவே இருக்காது. ஏன் இல்லை? உலகத்தின் மிகப்பெரிய அங்கோர் வாட் கோவிலை கட்ட தெரிந்தவர்களுக்கு அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டமும் அங்கே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லாத காரணத்தால் இன்றைக்கு ஆலயங்கள் பொலிவிழந்திருக்கின்றன. நேற்று வரைக்கும் காஷ்மீரில் வைஷ்ணவ தேவி ஆலயம் 30 வருஷமாக எப்படி இருந்தது, இந்த 3 ஆண்டுகளாக எப்படி இருக்குன்னு பார்க்குறவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன் இந்த வித்தியாசம் இருக்கு? இன்னைக்கு கோவில் எப்போதும் இருக்கு, ஆனால் கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால கோவில் எவ்வளவு முக்கியமோ அந்த கோவிலை கொண்டாடுகிற மக்கள் சமுதாயம் ரொம்ப முக்கியம் என்பதை நான் இந்த கூட்டத்துக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நாமே நான் நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சமுதாய உணர்வு நமக்கு வேணும். தெய்வ பக்தி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு தேசபக்தி வேணும். நமது சமுதாயத்தில் தீண்டாமை என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். ஜாதிய பிரிவுகள் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதி இருக்கு நமக்கெல்லாம். ஆனால் எல்லா ஜாதியையும் தாண்டி நாம் ஹிந்து என்ற உணர்வுடன் நாம் இருக்க வேண்டும். மதமாற்றம் முற்றிலுமாக இல்லாமல் நீங்க வேண்டும். ஹிந்துவாக பிறப்பது கௌரவம், ஹிந்துவாக வாழ்வது பெருமை. ஹிந்துவாகத்தான் இருப்பேன், இன்னொரு தர்மத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறவர்கள் நமது சமுதாயத்தில் அதிகமாக இருக்கணும். அப்பா அம்மா என்ன மதமோ அந்த மதத்தில் தான் குழந்தைகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டை நீண்ட காலம் வாழ்விக்கும். அந்த வழியில் சன்னிதானம் சுவாமிகள் அவர்கள் இன்று வருகைக்கு, சென்னை வருகை, தமிழக வருகை நானும் கூட வரவேற்று அவர் பொற்பாதங்கள் இந்த தமிழகத்தில் பதித்தது என்பது நமக்கெல்லாம் கிடைத்த பாக்கியம், பெருமை. இப்படி ஒரு கற்றோர் இருக்கிற அவையில் பேச கிடைத்ததும் எனக்கு கிடைத்த பெருமையாக நினைத்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.